எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த வாரம் கிறிஸ்துமஸ் கதையை கேட்க நீங்க ரெடி ஆயிட்டீங்க. சொல்றதுக்கு அக்கா ரெடியா இருக்கேன். இப்ப நீங்க வாங்க பிரேயர் பண்ணிட்டு கதை கேட்கலாம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நல்ல வேலைக்காய் உமக்கு நன்றி. வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. கதையின் மூலமாகவும் வசனத்தின் மூலமாகவும் அவர்களோடு பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்ப நீங்க வாங்க உங்களுக்கு பிடிச்ச கதையை அக்கா சொல்றேன். கிறிஸ்துமஸ் என்னைக்கு செலிப்ரேட் பண்றோம்? கரெக்டா சொல்லிட்டீங்க. ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் 25 அன்னைக்கு இயேசுப்பா பிறந்ததை தான் கிறிஸ்துமஸ் அப்படின்னு சொல்லி உலகம் எங்கும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பவே கிறிஸ்துமஸ் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லார் வீட்லயும் ஸ்டாரு, அப்புறம் குடில், அப்புறம் ட்ரீ எல்லாத்தையும் வச்சு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க இல்லையா? இதே மாதிரி செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பரலோகத்துல இது எல்லாத்தையும் பேசிக்கிறாங்க. இந்த மக்கள் இருக்காங்களே, செம்ம ஜாலியா கிறிஸ்துமஸ் செலிப்ரேட் பண்ண போறாங்கப்பா அப்படின்னு சொல்லி எல்லா தேவதூதர்களும் பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். அதுல ஒரு தேவதூதர் என்ன பண்ணாரா, சரி எப்படிதான் இந்த மக்கள் எல்லாம் கிறிஸ்துமஸ் செலிப்ரேட் பண்ண ஆயத்தம் ஆறாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்காக ஒரு விசிட் வந்தாராம் இந்த பூமிக்கு. இத பத்தி தான் இன்னைக்கு ஸ்டோரியா அக்கா உங்களுக்கு சொல்ல போறேன். வந்த தேவதூதன் கடகடன் எல்லார் வீட்டுக்கும் போலங்க. யோசிச்சு ஒவ்வொரு வீட்டுக்கும் போலாம் அப்படின்னு நினைச்சாரு. முதல்ல அவர் நினைச்சது, நம்மளே அப்படிதான் நினைப்போம், அழகா ஒரு வீடு இருந்தா அந்த வீட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் உள்ள போவோம் இல்லையா? அதே மாதிரி அந்த தேவதூதன் என்ன பண்ணாராம், பெரிய அரண்மனை மாதிரி இருக்க அழகான வீட்டுக்குள்ள போனாராம். போகும்போது அங்க இருக்க 2 பேரும், அந்த வீட்டுல இருக்க 2 பேரும் பேசிக்கிறாங்களாம். எங்க கிறிஸ்துமஸ் செலிப்ரேட் பண்றதுக்கு ரெடி ஆகணுங்க. இந்த கடையில போய் ட்ரெஸ் எடுக்கணும், இந்த கடையில பலகாரம் வாங்கணும் இப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருந்தாங்களாம். உடனே இந்த தேவதூதனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. பரவாயில்லையே, கிறிஸ்துமஸை இப்படி எல்லாம் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா கேட்க ஆரம்பிச்சாங்க. அப்ப அந்த கணவன் சொன்னாராம், சரிடி, உனக்கு ட்ரெஸ் எடுத்துக்கிட்ட, அதே மாதிரி யாராவது ஏழை குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்போமா அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாராம். அதெல்லாம் ட்ரெஸ் எடுக்கலங்க, எனக்கு 10,000 ரூபாய்க்கு ஒரு சேலை எடுக்கணும். ஆனா அப்படின்னு சொல்லி யோசிச்சு, நீங்க சர்ச்ல கிஃப்ட் சண்டே அப்ப வைக்க போறீங்களா ட்ரெஸ், அதான் ஏழைங்களுக்கு கொடுக்கறதுக்காக வைக்க போற ட்ரெஸ் ஒரு 1000 ரூபாய்க்கு எடுத்தா போதுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். இது தூரத்துல இருந்து யார் கேட்டுட்டு இருக்கா? தேவதூதன் கேட்டுட்டு இருக்காங்க. பாருங்களேன், இயேசுப்பா பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண போறாங்க. அவங்களுக்கு 10,000 ரூபாய்க்கு ட்ரெஸ்ஸா, கிஃப்ட் சண்டேல ஏழைகளுக்காக வைக்க போற ட்ரெஸ் 1000 ரூபாவா. பாரு எப்படி இருக்காங்க பாரு இந்த மக்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோட அந்த இடத்த விட்டு கடந்து போயிட்டாங்களாம். சரியா? அடுத்தது இன்னொரு வீட்டுக்கு போறதுக்காக வாசல் வழியா கிளம்பி போயிட்டே இருந்தாங்களாம். அப்ப அந்த ரோட்ல ஒரு 2 காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பேசிக்கிறாங்களாம். இந்த கிறிஸ்துமஸை பத்தி பேசின உடனே தேவதூதன் அவருடைய காதை அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்றத கொஞ்சம் உன்னிப்பா கேட்க ஆரம்பிச்சாரு. அப்படி கேட்கும்போது அந்த 2 காலேஜ் ஸ்டூடெண்ட்டும் பேசிட்டாங்களாம், டே கிறிஸ்துமஸ் வரப்போகுது, எப்படிடா செமையா பார்ட்டிலாம் இருக்காடா அப்படின்னு சொன்ன உடனே அதுல ஒரு ஃப்ரெண்டு சொன்னானா, ஆமாடா, இந்த நேரத்துலதான் எனக்கு எவ்வளவு பணம் இருக்குன்றத நான் காமிக்கணும். பார்ட்டிலாம் வச்சா தானே எல்லா ஃப்ரெண்ட்ஸும் என்ன மதிப்பாங்க. அன்னைக்கு செல்ஃபி எடுத்து எல்லா ஸ்டேட்டஸ்லயும் நான் தான் இருப்பேன், ஃபேஸ்புக்ல போடுவேன், இன்ஸ்டாகிராம்ல போடுவேன் அப்படின்னு சொல்லி செம்ம ஜாலியா அவர் செலிப்ரேட் பண்ண போற கிறிஸ்துமஸை பத்தி சொன்னாராம். இதை கேட்டுட்டு இருந்த தேவதூதனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னடா அது, இயேசுப்பா பிறந்தது செலிப்ரேட் பண்ண போறாங்களாம், ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்க பாரு, மற்றவங்க முன்னாடி பெருமையா இருக்கிறதுக்காக இந்த கிறிஸ்துமஸை செலிப்ரேட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னு அந்த இடத்த விட்டு வருத்தத்தோட போனாங்களாம்.
சரியா? இப்படியா ரொம்ப சோகமா போயிட்டு இருந்த அந்த தேவதூதன் கிராஸ் பண்ண இடம் தான் ஒரு ஏழையினுடைய வீடு. அந்த ஏழையினுடைய வீட்டுல அம்மாவும் அவருடைய மகனும் பேசிக்கிறாங்க. அம்மா இந்த கிறிஸ்துமஸை நாம செலிப்ரேட் பண்ணணும், எப்படிமா செலிப்ரேட் பண்றது, ட்ரெஸ் இல்லாம எப்படிமா போறது சர்ச்சுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகமா செலிப்ரேட் பண்றதை பத்தி யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்ப அந்த அம்மா சொன்னாங்களாம், டேய் தம்பி, கவலையே படாதடா, யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க விசுவாசத்தோட சொன்னாங்க. அந்த பையனோட ஆமாம்மா யாராவது நம்மளுக்கு கொடுப்பாங்க, ஆனா ஒண்ணு மம்மி, எனக்கு ட்ரெஸ் இருந்தாதான் நான் சர்ச்சுக்கு போவேன், எனக்கு பிரியாணி இருந்தாதான் இன்னைக்கு கிறிஸ்துமஸ் செலிப்ரேட் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்களாம். அந்த குட்டி தம்பி உடனே அம்மா திட்டினாங்களாம், டேய் அப்படிலாம் சொல்லக்கூடாது, ஏசப்பா பிறந்தது நாம அவருடைய மனசுல அவர் பிறந்துட்டாருன்னு நினைக்கிறது தான், அதுக்காக ட்ரெஸ் போட்டாதான் கிறிஸ்துமஸ் செலிப்ரேட் பண்ணணும், அப்புறம் பெரிய கேக்கு வெட்டினா கிறிஸ்துமஸ் செலிப்ரேட் பண்ணணும், அப்புறம் எல்லாருக்கும் தெரியற மாதிரி தான் கிறிஸ்துமஸ் செலிப்ரேட் பண்ணணும், அப்படிலாம் இல்லவே இல்லை, நீ அப்படிலாம் நினைக்கவே கூடாது. ஏசப்பா இதை கேட்ட எவ்வளோ சங்கடப்படுவாங்க, அவ்வளோ பெரிய ஆண்டவராகிய நானு இந்த பூமியை தேடி மக்களை தேடி வந்தேன், அது மட்டுமா அவங்களுக்காக என் உயிரையும் சிலுவையில நான் பலியா கொடுத்தேன், என்னோட கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் இவர்களுடைய பாவத்துக்காக என்னுடைய ரத்தத்தை நான் கொடுத்தனே, ஆனா என்னுடைய பிறப்ப அவங்க எதுக்காக செலிப்ரேட் பண்றாங்க பாரு அப்படின்னு சொல்லி அவங்க கவலைப்பட கூடாது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்களாம். இத கேட்ட உடனே இந்த தேவதூதனுக்கு சந்தோஷமாயிடுச்சு. பாருடா, எதுக்காக இந்த கிறிஸ்துமஸை செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா தன்னுடைய குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சந்தோஷத்தோட அப்படியே நடந்து போனாங்களாம். நடந்து போயிட்டே இருக்கும்போது அவங்க கிராஸ் பண்ண இன்னொரு இடம் தான் அனாதை ஆசிரமம். அந்த அனாதை ஆசிரமத்துல யார் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தா கண்ணு தெரியாதவங்க எல்லாம் இருந்தாங்களாம். அப்ப இந்த கண்ணு தெரியாதவங்க கிட்ட போயிட்டு இவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சு கிட்ட போறாரு. கிட்ட போய் பாக்குறாங்க, அவங்க என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்காங்க, அழகான குடில ரெடி பண்ணிட்டே இருக்காங்க. என்ன நினைக்கிறீங்க, கண்ணு தெரியாதவங்க எப்படிடா குடில் ரெடி பண்றாங்க அப்படின்னு தானே கேக்குறீங்க. அப்படிலாம் இல்லைங்க, அவங்க கண்ணு தெரியாதவங்க சொல்றதை விட மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு அவங்கள சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த திறன் இல்லைனாலும் கடவுள் அவங்களுக்கு வேற ஒரு திறனை அதிகமா கொடுத்துருப்பாங்க. அவங்க அழகா டச் பண்ணியே கலர் சொல்லுவாங்க, சில பேர் என்ன நம்ம ட்ரெஸ் கலரோ அதை சொல்லுவாங்க, சில பேர் அப்படியே டச் பண்ணி படிக்க செய்வாங்க. எல்லா டேலண்டும் அவங்களுக்கு இருக்கு. அதனால இந்த மாதிரி திறன் குறைந்தவர்கள் நாம கொஞ்சம் கூட குறைவா எண்ணவே கூடாது, சரியா? அப்ப இவங்க என்ன பண்ணாங்க, இந்த குடியில தொட்டு தொட்டு வச்சு அழகா அமைச்சிட்டாங்க. அப்படி அமைக்கும் பொழுது அவங்க ஒரே ஒரு குட்டி பொம்மைய மிஸ் பண்ணிட்டாங்க. அப்ப அந்த ஆசிரமம் நடத்துறாங்கல்ல அவங்க சொல்றாங்க, எல்லாமே ரெடி பண்ணிட்டீங்கப்பா, ஆனா முக்கியமான ஒரு விஷயம், அங்க இருக்க வேண்டிய ஏசப்பா பொம்மை தான் காணோம் அப்படின்னு சொல்ல உடனே அங்க இருந்து ஒரு அண்ணா சார் இது இருக்கு சார், அந்த பொம்மை நான் தான் துடைக்கிறதுக்காக எடுத்துட்டு போனேன் அப்படின்னு சொல்லி அழகா துடைச்ச இந்த ஏசப்பா பொம்மையை எடுத்துட்டு வச்சாங்க. ஆமா, இப்பதான் இந்த குடில் நிறைவா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆசிரமத்துல இருக்கிற குட்டி பையன் கேட்டானா, சார் அது என்ன சார், ஏசப்பா குட்டி குழந்தையாவே தான் அது உள்ள வைக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அப்ப அந்த நடத்துறாங்க இல்லையா அவங்க சொன்னாங்களாம், ஏசப்பா இந்த உலகத்துல குழந்தையாதான் பிறந்து வந்தாரு, பெரியவராலாம் வரல, அவர் தெய்வம் அப்படின்றத எல்லாருக்கும் வெளிக்காட்டணும்னு சொல்லி பெரிய ஆளாலாம் வரலப்பா, பெரிய பணக்காரெல்லாம் வரல,
அதுக்கு பதில் அவரு மனுஷ ரூபம் எடுத்துதான் மனுஷன மாதிரியே குழந்தையா பிறந்தாரு அப்படின்னு சொன்னாரு. அது மட்டும் இல்லாம எத்தனை கிறிஸ்துமஸ் நாம செலிப்ரேட் பண்ணாலும் இயேசு கிறிஸ்து நம்மளோட இருதயத்துல பிறக்காம இருந்தாரா அந்த கிறிஸ்துமஸ் வேஸ்ட். ஏசப்பா இல்லாத கிறிஸ்துமஸ் நாம செலிப்ரேட் பண்ணோம்னா அந்த கிறிஸ்துமஸ் உண்மையான கிறிஸ்துமஸ் கிடையாது. ஏன்னா கிறிஸ்து நம்மளுடைய உள்ளத்துல பிறந்துட்டாரு அப்படின்னா நாம மற்றவர்களை நேசிப்போம், மற்றவர்கள் மேல அன்பு காமிப்போம். உன்ன மாதிரி நீ மற்றவங்களையும் நேசிக்க ஆரம்பிச்சிருவ. ஏன்னா இயேசு கிறிஸ்து மற்றவங்களை நேசிச்சதுனாலதான் லோகத்தை விட்டு இந்த உலகத்துல வந்து பிறந்தாரு. புரியுதா அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பையன் கிட்ட அந்த ஆசிரமத்தை நடத்துறவர் கேட்டாராம். புரியுதுங்க ஐயா, ஏசப்பா இல்லாம கிறிஸ்துமஸ நம்மளால செலிப்ரேட் பண்ணவே முடியாது. இயேசு கிறிஸ்து இருந்தாதான் நம்மளுடைய வாழ்க்கையில பிறந்தா மட்டும்தான் அந்த கிறிஸ்துமஸ் உண்மையான கிறிஸ்துமஸ் அப்படின்னு சொல்லி முடிச்சாங்களாம். உடனே இந்த தேவதூதருக்கு பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு. பாத்தியா, நிறைய பேருக்கு தெரியாத இந்த உண்மை இந்த ஆசிரமத்துல தெரிஞ்சு போச்சு பாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா திரும்பியும் பரலோக ராஜ்யத்துக்கு அவர் போனாரா. ஒரு சில கஷ்டங்கள் இருந்தாலும் எப்படியும் அந்த மனிதர்களும் திருந்திடுவாங்க அப்படின்னு அவர் நினைச்சிட்டு பரலோகத்துக்கு போனாராம். இதை கேட்டுட்டு இருக்க அருமையான ஃப்ரெண்ட்ஸ், நிறைய சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் இதை பார்த்துட்டு இருப்பீங்க. என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த கதை மூலமா உண்மையான கிறிஸ்துமஸ் அப்படின்னா நிறைய பேரு ட்ரெஸ் எடுப்போம், ஸ்டார் மாட்டுவோம், அப்புறம் குடில் வைப்போம், கிறிஸ்துமஸ் ட்ரீ வைப்போம், எல்லாமே பண்ணிட்டு அந்த வீட்டுல இயேசு கிறிஸ்து இல்லைன்னா அது கிறிஸ்துமஸே இருக்காதுங்க. மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம, மத்தவங்க மேல அன்பு செலுத்தாம, நம்மள மாதிரி மத்தவங்களை நினைக்காம, நாம அன்பு அப்படின்ற ஒண்ணு நமக்குள்ள இல்ல அப்படின்னா இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல இல்லைன்னு தானங்க அர்த்தம். அதனால நாம மற்றவங்க மேல அன்பு செலுத்தணும், உங்களை போல பிறரையும் நேசிக்கணும். கதை நல்லா புரிஞ்சுச்சா? இந்த கதையோட மாறல மறக்காதீங்க. இப்ப நீங்க வாங்க வசனம் கத்துக்கலாம். ஹாய் பிள்ளைங்களா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த வாரத்துக்கான வசனத்தை படிக்கலாமா? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. கலாத்தியர் 3:14. சரி, இந்த வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்னொரு தடவை சொல்லலாமா? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. கலாத்தியர் 3:14. பாய். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நல்ல வேலைக்காய் உமக்கு நன்றி. ஏசப்பா, கேட்ட கதையின் படியும் வசனத்தின் படியும் நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உண்மையான கிறிஸ்துமஸை நாங்கள் செலிப்ரேட் பண்ண எங்களுக்கு கிருபை தாங்க. உங்களுடைய அன்பை எங்களுக்கு அதிகமாக ஊற்றுங்க. அந்த அன்பை நாங்கள் மற்றவர்களிடத்திலும் பிரதிபலிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. நீரே பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என்ன குட்டீஸ், இந்த வாரம் கதையும் வசனமும் சூப்பரா இருந்துச்சா? இதே மாதிரி அடுத்த வாரம் சூப்பரான ஒரு கிறிஸ்துமஸ் ஸ்டோரியோட அக்கா உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன். நீங்களும் எனக்காக சாட்டர்டே வரைக்கும் காத்துட்டு இருங்க. பாய் பாய்.